ஹலோ டெக்கீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் டைமாக எப்படி நம்ம ஜாப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைக் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஐடி ஜாப் போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ எனக்கு ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அதுவும் மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி ஒரு பார்ட் டைம் ஜாப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது கம்ப்ளீட்லி இன்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது. லீகலாக எப்படி ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலுமே இதுல கண்டிப்பா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 3 டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் என்னென்ன மாதிரிலாம் பண்ணா நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு கம்ப்ளீட்லி சொல்ல போறேன். சோ நீங்க ஒரு பார்ட் டைமா இருந்து வீட்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. அப்பதான் டீடைலா அந்த ப்ராசஸும் புரியும். சோ நீங்க டெஃபினட்டா வித்தின் 1 or 2 மந்த்ல ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. என்னோட நேம் நவீன். நான் ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல வீடியோஸா போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஐடில ஜாப் எடுக்கணும், ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ பார்ட் டைம் ஐடி ஜாப் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு எங்கேயோ போய் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த காலத்தில் இருந்த மாதிரி கடையில் போய் இருந்தேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரிலாம் தான் நமக்கு தாட் இருந்துட்டு இருக்கோம். அதனால எங்கடா ஏர்ன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இப்போ இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த ஆன்லைன் வேர்ல்டில் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு லேப்டாப்பை வச்சு பார்ட் டைம் ஏர்ன் பண்ண முடியும். நான் ஏன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுகிறேன், எனக்கு என்ன அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து, இன்ஃபேக்ட் நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பார்ட் டைமாக காலேஜ் படிக்கிறப்பவே நான் 2 lakhs வருஷத்தில் பைக்கு ரெடி கேஷ்ல எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நான் பேசிட்டு இருக்க இந்த யூடியூப் கூட பார்ட் டைமா நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது வந்து நான் மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னோட பெர்மனண்டா ஃபுல் டைம் ஜாப் இருக்கு, இதை நான் பண்றது பார்ட் டைமா தான். ஸோ எனக்கு பார்ட் டைமாவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா பார்ட் டைம் ஜாப் நிறைய பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வேரியஸ் ஃபீல்ட்ல நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு தான் நீங்க எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். பார்ட் டைம் ஜாப்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன வகை இருக்குங்கிறத சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஒரு விஷயம் நீங்க பார்ட் டைமா மணி ஏர்ன் பண்றதுக்கு இப்ப இருக்க ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இந்தன்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் மாதிரியோ இல்ல கொஞ்சம் பிசினஸ் மாடல் மாதிரியோ அப்படிதான் இருக்கும். நீங்க யார்கிட்டயும் போய் நின்று ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது, நீங்களே பார்ட் டைமா பண்ற மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகி நான் ஏர்ன் பண்ணலன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எப்படி பார்ட் டைமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லயே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதே ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆஃப்லைன்ல சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ளேயே இல்ல ஆஃப்லைன்ல ஏதாச்சும் ஒன்று சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த ப்ராடக்ட்டை ஹோல்சேலா வாங்கி ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல சேல் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி ப்ரோ பண்றது? இல்ல என்கிட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அப்படிலாம் தெரியாதுன்னா அதுக்கு நான் ஐடியா சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம்னு சர்ச் பண்றப்ப நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு போயிட்டு ஃபைனலா ஓகே இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதான் ஒரு மொபைல் கேஸஸ் நான் ஆன்லைன்ல செல் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் கேஸஸ் கஸ்டமைஸ்டு கேஸ் பார்த்திருப்பீங்க, அது உங்க போட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி கேசஸ். அந்த மொபைல் கேசஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அதுல வச்சு தான் என்னோட பைக்குமே கூட நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மொபைல் கேஸ் கூட நான் மொபைல் கேஸ்லாம் காலங்காலமே எங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக நான் ஆன்லைனில் பார்த்தேன், கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மொபைல் கேஸ் நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்போ லாக்டவுன் டைமில் நான் மொபைல் கேஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க பயோலே வச்சிருந்தாங்க, ஹோல்சேலாக நான் வேணும்னாலும் தரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நான் மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு 4-5 பேருக்கு. அப்படி மெசேஜ் பண்ணுறப்போ 1-2 பேர் ரிப்ளை பண்ணாங்க. நான் ஹோல்சேலாக ப்ரைஸ் எவ்வளோ ஆகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ப்ரோ ஹோல்சேலானா கேஸ் ஒரு 70 ரூபாய்க்கும் டெலிவரி சார்ஜ் ஒரு 30 ரூபாயோட 100 ரூபாய்க்கு வேணா உங்களுக்கு பண்றோம் ப்ரோ ஹோல்சேலாக. ஆனால் அவங்க வெளியில் எவ்வளோக்கு வித்துட்டு இருந்தாங்கன்னா 220 ரூபா 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து 300 ரூபாய்க்கே வந்துச்சு. சரி ஓகே இதை எடுத்து பண்ணலாமேன்ட்டு சிம்பிளா பார்த்தேன். அவங்களும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு அதுல போட்டோலாம் போட்டு தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் இன்னைக்குவா ஏதாச்சும் கேஸ் எடிட் பண்றதோ இல்ல அவங்க மத்த பேஜ்ல எல்லாத்தையும் போட்டுருக்கிறத ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒரு டிப் டாப் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி இப்போ கூட லைவ்ல தான் இருந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்க நான் வந்து வெளில வந்துட்டேன். ஸோ டிப் டாப் கேஸ்ன்னு சொல்லி அதுல நிறைய மொபைல் கேஸோட இமேஜஸ்லாம் போட எங்களுக்கு ஒரு 1 monthல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 போஸ்ட் போட்டோம். ஸோ டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Shiash Info Solutions. இந்த கம்பெனியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கரியரை ஐடி ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. வெறும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை கைஸ், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் ட்ரைனிங் தருவாங்க. ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் நமக்கு கிடைக்கும். அண்ட் இவங்க சிபிசி அதாவது கோடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்ஓஆர் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்ஓஆர் நீங்கள் வேற கம்பெனியில் பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜா இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. நீங்க கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆப்டிடியூட் செக்ஷனும் அட்டெண்ட் பண்ணுவீங்க. இது மூலமா இவங்களோட டைப்ஸ் கம்பெனியோ இல்ல வேற கம்பெனியோ நீங்க பிளேஸ் ஆக விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டு டொமைன்லயுமே நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். கோடிங் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல பைத்தான் அண்ட் ஜாவா, அதே மாதிரி மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்க. அதே மாதிரி நான் கோடிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க ரிசோர்ஸ் அலோகேஷன் சார்ஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். பட்
பட் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் தாங்க. நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அது டெஃபினட்டாக அது ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். சேம் அஸ் எம்ப்ளாய்க்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். லைக் ஐடி கார்டுலேருந்து ஃபுட் கோட் ஆக்சஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ண மாட்டீங்க, பிளேயிங் ஏரியா கூட அங்கே இருந்துட்டு இருக்கு. லைக் இண்டோர் பிளே, லைக் டேபிள் டென்னிஸ், கேரம் போர்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் விளையாண்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்காம லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட், அதோட கம்ப்ளீட்டாக கம்பெனியோட கல்ச்சரும் கற்றுப்பீங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது. 100 போஸ்ட் போட்டு அதை சேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் சிம்பிளாக சின்ன சின்ன மீம் பேஜஸ்லாம் போயிட்டு யாருக்காச்சும் மொபைல் கேஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள போட சொன்னோம். அந்த மீம் பேஜுக்கு 100 to 200 சார்ஜ் ஆகும். பட் நாங்கள் ஒரு கேஸை சேல் பண்ணாவே 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம், இல்லை 200 250 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். எங்களுக்கு மினிமம் 100 to 200 ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மீம் பேஜில் போட்டால் ஒரு 10 பேர் இந்த மாதிரி என்னோட பேஜை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி என்கிட்ட கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 1000 to 2000 ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி அப்படியே பேஜ் க்ரோவாக அவங்களுக்கு கேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டு அப்படியே அவங்களுக்கு சேல் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்டும் என் கையில் கிடையாது. அந்த ஆர்டர் எனக்கு வந்துச்சுன்னா மட்டும் என் டீலர்கிட்ட ப்ரோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்கன்றேன். இங்கே என்கிட்ட பொருளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஆன்லைன் இதை மட்டும் வச்சு வெறும் இன்ஸ்டாகிராமை வச்சு பண்ணுறேன். நீங்களும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டாவோ ரீல்ஸாவோ இல்லை யூடியூப்ல ஷார்ட்ஸாவோ போட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீம் பேஜஸ் சொல்ல எங்கேயாச்சும் சின்ன சின்ன விஷயத்தில் கொடுத்துமே பண்ணலாம். இல்லைன்னா ஒரு லாங் பீரியட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போஸ்ட்டும் ரீல்ஸும் போக போக அதோட வியூஸ்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்னோட எக்ஸாம்பிள், வெறும் மொபைல் கேஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் சேல் பண்ணலாம். இப்போ கேர்ள்ஸ் சின்னதாக சாரி கூட சேல் பண்ணலாம், இல்லாட்டினா ரிங்ஸ், சின்ன சின்ன ஜுவல்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு guys. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்து பண்ணலாம். சின்ன சின்ன கீ செயினில் ஸ்டார்ட் பண்ணி கூட நிறைய பேர் கஸ்டமைஸாக பண்ணுறாங்க. நான் கூட ரீசெண்டாக இப்போ ஒரு வால் போஸ்டர் வாங்கியிருந்தேன், 100 ரூபா சொல்லி அந்த வால் போஸ்டர் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் சின்ன சின்னதாக ப்ராடக்ட் சேல் பண்ணுறத நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பார்ட் டைமாக பண்ணியே மினிமம் காஸ்ட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலி சைடோ தெரிஞ்சவங்க சைடில் யாராச்சும் ஆஃப்லைனில் சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு எந்த ஒரு விஷயம் வச்சு பண்ணிட்டு இருந்தாலும் கூட சரி. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டு இளந்தவட பார்த்துருப்பீங்களா, அதை ஆன்லைனில் போஸ்ட்டாக போட்டு பல்காக என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர் வெறும் ஆன்லைனில் சும்மா போஸ்ட் போட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க எந்த பொருள் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா காமனாக எந்த பொருள் எல்லாரும் நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து அவங்கள்ட்ட இருந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணுங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது நான் பண்ணேன், அதனால நீங்களும் பார்ட் டைமாக பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறேன். பிகாஸ் நான் காலேஜ் டைமில் இதை தான் பார்ட் டைமாக பண்ணி ஏர்ன் பண்ணிட்டுறேன். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்லி இன்டூ ப்ராடக்ட் பேஸ். மேபி இதில் சம்திங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஒரு 500 1000 இந்த மாதிரி கூட வர சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைப். ஒரு பொருளை ஆஃப்லைன்ல இருக்க ஒரு சின்ன பொருளை ஆன்லைன் பிரசன்ஸ்ல சேல் பண்றேன். செகண்ட் திங் சர்வீஸ் பேஸ். சர்வீஸ் பேஸ் மீன்ஸ் நீங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும். இப்ப இருக்க விஷயத்துல ஏதோ ஒரு ஸ்கில்னா என்ன ஸ்கில்னாலும் லேர்ன் பண்ணலாம். அதை பார்ட் டைமா பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட டீம்ல ஒர்க் பண்ணிருக்கவங்க எல்லாருமே பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்கில் மீன்ஸ் ஒரு வீடியோ எடிட் பண்றதோ இல்லைன்னா சின்ன வேர்ட் பிரஸ் அப்படிங்கிறது நீங்க 1 வீக் வீடியோ பார்த்தீங்கன்னா வேர்ட் பிரஸ் டெவலப்மெண்ட் கத்துக்கலாம். அதை வச்சு வெப்சைட் பில்ட் பண்ணி தரலாம். வெப்சைட் பில்ட் பண்றதோ இல்லைன்னா வெறும் கேன்வால போஸ்டர் டிசைன் பண்றதோ இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்லாம் இப்போ இருக்க மார்க்கெட்டில் ரொம்ப ஹை எண்டான டிமாண்ட் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியாத திறமையான அந்த ஸ்கில்ஸை நீங்க அக்வயர் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸை ஆன்லைன்ல இருக்க யாருக்காச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸா ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனாலுமே கூட சொல்லி தரத்துக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வீடியோ எடிட்டிங் வேணும், வீடியோ எடிட்டிங் ஒரு 500 to 1000 2000 வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல சொல்லி தரத்துக்கு ஆள் இருக்காங்க. இல்லைன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சொல்லி தரத்துக்கு சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நான் ஐடியில் ஜாப் இருக்கான்னு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேனோ அந்த மாதிரி சொல்லி தரவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயாச்சு ஸ்கில்ல கத்துக்குங்க. ஏதோ ஒரு ஸ்கில் நல்லா போற ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு இப்போ ஆன்லைன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஸ்கில்ல லேர்ன் பண்ணலாம். அந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்ணுங்க. என்கிட்டயே இன்ஸ்டாகிராம்லயும் லிங்க்டின்லயும் மெசேஜ் பண்ணி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, எனக்கு இந்த ஸ்கில் தெரியும் அந்த ஸ்கில் தெரியும் எனக்கு மெயில் போட்டவங்க இருந்தா எதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ எஸ்இஓல ஆரம்பிச்சு கண்டென்ட் ரைட்டிங்ல ஆரம்பிச்சு எதுல வேணாலும் பண்ணலாங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அசால்ட்டா நீங்க ஒரு 3000 4000 5000 இதை பார்ட் டைமா பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்க அந்த ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரியரா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுனாலுமே கூட சரி அந்த ஸ்கில்ல கத்துக்கலாம். நிறைய பேர் லேப்டாப் இல்லைன்னு சொல்லுவீங்க. என்னோட டீம்ல பாதி பேர் லேப்டாப் இல்ல, வெறும் மொபைல வச்சு கண்டென்ட் ரைட்டிங் நோட்ல எழுதி அதுக்கப்புறம் ஆன்லைன்ல மாத்தி கண்டென்ட் ரைட்டிங் பண்றவங்க இருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறவங்க ஒரு போனை வச்சு எனக்கு போஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம கம்ப்ளீட்லி இன்ஸ்டாகிராம்ல 2 பேஜ் ஹேண்டில் பண்றோம். 2 பேஜ்ல ஒரு 5 போஸ்ட் பர் டேக்கு போற மாதிரி இருக்கும். 5 போஸ்ட்டை போட்டு தராங்க. அவங்களுக்கு நான் ஒரு குட் பே கொடுக்குறேன். ஸோ அவரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவர் தான். இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி பண்றாங்க. நீங்க ஏதாச்சும் யோசிங்க என்ன மாதிரி சர்வீஸ்
பண்ணலாம், நமக்கு என்ன மாதிரி வரும்ட்டு அந்த மாதிரி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது 2 விஷயம். ஒன்று ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, அந்த 2ல் நீங்கள் எது வேணாலும் ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பார்ட் டைமாக நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருந்துட்டு இருக்கீங்களோ. இதுக்கு அடுத்தபடியாக என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஒரு சர்வீஸை வீடியோ எடிட்டிங் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான காசு தான் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கான காசு தான் கிடைக்கும். வெறும் ஒரு சிங்கிள் சோர்ஸ் தான். பட் மல்டிபிள் சோர்ஸில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும், அந்த மாதிரி அந்த ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தெரியும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்கில்லை என்ன மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோவை போட்டு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் மூலிமா நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட 2 ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் இன்னும் டீப்பாக இறங்கி சொல்லித்தரத்துக்கு அவங்ககிட்ட சார்ஜஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டினா அது மூலிமா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸும் கூட கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை கற்றுக்கிறீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பராக கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, வீடியோ எடிட்டிங்கில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ்லாம் போட்டு கூட ஆன்லைன் ப்ரெசன்ஸில் ஷோகேஸ் பண்ணலாம். அது மூலிமா உங்கள்கிட்ட வீடியோ எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கிளைண்ட்ஸ் வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு பிராண்ட் கொலாபரேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பேஜஸ்லாம் பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் கண்டென்ட் கிரியேட் பண்ற மூலமா. ஸோ கண்டென்ட் கிரியேஷனே ஃபுல் டைமா எடுத்து பண்ணா எந்த அளவுக்கு சக்ஸஸா அதை நான் ரொம்ப ப்ரமோட் பண்ண மாட்டேன். பட் ஒரு பார்ட் டைமா நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்களா, வேற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பட் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பெஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன். நானும் இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி தான் பார்ட் டைமாவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே கண்டென்ட் கிரியேஷனை பார்ட் டைமா பண்ணி மல்டிபிள் சோர்ஸ்ல இது பண்ணலாம். இப்போ எனக்குமே கூட ஒரு 1 இயரா கண்டென்ட் கிரியேட் பண்றேன், மல்டிபிள் சோர்ஸ்ல இன்கம் ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியுது. இந்த ஃபீல்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது गाइस. இந்த கண்டென்ட் கிரியேஷனை எப்படி கரெக்டா வீடியோ எடுக்கணும், எப்படி கரெக்டா இது பண்ணணும்னு சொல்லி தரதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு நீங்க உங்களோட ஃபேஸை காமிச்சு பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டா கூட பார்த்தேன், வெறும் ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ற ஒரு பொண்ணு ஒரு 100K மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு. அந்த பொண்ணு வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும், ஏஐ வந்து பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வேல்யூ அதிகம் ப்ரொவைட் பண்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட 100K மேல வச்சு நிறைய ப்ரோமோட் பண்றாங்க, அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு பெரிய லெவல் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டென்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல நீங்க என்ன பெஸ்டா இருப்பீங்க, எது உங்களுக்கு பெஸ்டா வரும்னு பார்த்து அதை நீங்க பண்ணணும். அது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு SEO தான் தெரியும், அதுல பெஸ்ட்னா அதை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும்னா அதை சொல்லி கொடுத்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் எப்படி சொல்லி தரணும் இருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னோட மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா மல்டிபிள் டொமைன்ல அவங்களோட ஸ்கில்லை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலமா அவங்க கிளைண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் நிறைய விஷயங்களை சேல் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் டைமா ஒரு லீகலா இப்ப இருக்க விஷயத்துல நான் ஆல்ரெடி வந்த பாத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த விஷயங்கள்லாம் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்க்காததையோ நான் பண்ணாதையோ ஷேர் பண்ணல. ஸோ அதனால இந்த 3 விஷயத்துல சொல்லியிருக்கேன். இது மூலியமா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இப்படிலாம் பண்ணலாமான்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணுங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலான்னு பாருங்க, இல்லைன்னா என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணலான்னு பாருங்க, இல்லைன்னா எதுல கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு பாருங்க. நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ், டெஃபினட்டா இருக்கு. பட் ஃபுல் டைமரா எடுத்து பண்ற அளவுக்கு ஹோப் இல்லைனா கூட பட் பார்ட் டைமா பண்றதுக்கு ரொம்ப ஒர்த்து தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய பேர் மறந்துறீங்க. நீங்க டில் எண்ட் வரையும் பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.